ரீகேப். போன வீடியோவில் ஓம்ஃபெங் வில்லோவிலேருந்து காசில் நோக்கி போயிட்டுருக்கும் போது லூப்பின் வேர்வல்ஃபாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பார்த்தோம். சீரியஸ் பிளாக் ஒரு பெரிய நாயாக மாறி அவர் லூப்பினை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க 2 பேரும் ஃபாரஸ்ட்டை நோக்கி போயிடுறாங்க. இந்த கேப்பில் பீட்டர் பெட்டியும் ஒரு எலியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. திடீர்னு வர ஒரு நாயோட ஊழ சத்தத்தை கேட்டு ஹாரியும் ஹெர்மைனியும் லேக்கை நோக்கி ஓடுறாங்க. அங்கே சீரியஸ் பிளாக்கை சுற்றிலும் டிமெண்டஸ் வரதை பார்க்குறாங்க. ஹாரி டிமெண்டஸை விரட்ட பேட்டர்னஸ் வர வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியலை. ஆனால் ஏதோ ஒரு பேட்டர்னஸ் வந்து அங்கே இருந்த டிமெண்டஸ் எல்லாத்தையும் துரத்துறதை அவனால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். Chapter 21 Part 1. ஷாக்கிங் பிஸ்னஸ். ஷாக்கிங். அவங்க எல்லாரும் சாகாமல் இருந்தது ஒரு அதிசயம்தான். இந்த மாதிரி ஒன்றை இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. நீ அங்கே இருந்தது ரொம்ப லக்கியாக போச்சு ஸ்னேப் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. தேங்க்யூ மினிஸ்டர் அப்படின்னு ஸ்னேப் சொல்கிறாரு. ஆர்டர் ஆஃப் மர்லின் 2nd கிளாஸ் கன்ஃபார்மாக உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். முடிஞ்சால் 1st கிளாஸே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தேங்க்யூ வெரி மச் இன்டீட் மினிஸ்டர் அப்படின்னு ஸ்னேப் திரும்பவும் ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்கிறாரு. நாஸ்டியான கட்டாக இருக்கே அங்கே பிளாக்கோட வேலையா அப்படின்னு மினிஸ்டர் கேட்குறாரு. ஆஸ் அ மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் அது வந்து பாட்டர் வீஸ்லி கிரேஞ்சர் தான் மினிஸ்டர் அப்படின்னு ஸ்னேப் சொல்கிறாரு. இல்லை அப்படின்னு மினிஸ்டர் சொல்கிறாரு. பிளாக் அவங்கள பிவிச் பண்ணியிருந்தான். நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். அது ஒரு கன்ஃபெண்டஸ் சாமாக தான் இருக்கும். அவங்களோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சது. அவங்க எல்லாருக்கும் வந்து அவன் இன்னசென்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆக்ஷன்ஸ்க்கு அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியாது. ஆனால் அவங்களோட இன்டர்ஃபரன்ஸால் பிளாக் தப்பிச்சிருக்க நேர்ந்திருக்கும். ஆப்வியஸ்லி அவங்க பிளாக்கை தனியாக போய் பிடிச்சிடலான்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்கள மேலே பயங்கர நம்பிக்கையும் இருந்தது. பாட்டருக்கு எப்பயுமே வந்து ஹெட் மாஸ்டர் கொஞ்சம் அதிகப்படியான ஃப்ரீடமை கொடுத்துடுறாரு. ஸ்னேப், ஹாரி பாட்டர் நம்ம எல்லாருக்குமே அவன்னா கொஞ்சம் ஒரு சாஃப்ட் ஸ்பாட் இருக்கதானு செய்யும் அப்படின்னு மினிஸ்டர் சொல்கிறாரு. ஆனாலும் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நல்ல விஷயமா அப்படின்னு ஸ்னேப் கேட்குறாரு. பர்சனலாக நான் அவனை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நடத்துவேன். வேறு ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அட்லீஸ்ட் சஸ்பெண்டாவது பண்ணுவாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸை இந்த மாதிரி டேஞ்சருக்குள்ளே அனுப்பிச்சதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் மினிஸ்டர். இந்த ஸ்கூல் ரூல்ஸை மீறி எல்லா ப்ரிகாஷன்ஸ் அவனுக்காக போட்டதையும் மீறி நைட் டைமில் ஒரு வேர்வுல்ஃபோடையும் ஒரு மர்டரோடையும் போகிறது ரொம்பவே ஒரு மோசமான பிஹேவியர் தான். அதோடு இல்லாமல் அவன் ஹாக்ஸ்மீட்டுக்கும் இல்லீகலாக போனான்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஸ்னேப் சொல்லிகிட்ருக்காரு. வெல் ஸ்னேப், பொறுமையாயிரு, நம்ம பார்த்துப்போம். அந்த பையன் கண்டிப்பாக ஃபூலிஷாக தான் நடந்துக்கிட்டான் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஹாரி இதெல்லாத்தையும் அவன் கண்களை ரொம்ப டைட்டாக மூடிட்டே கேட்டுட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அவன் கேட்குற அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப மெதுவாக ட்ராவல் ஆகி அவனோட பிரெயினை போய் அடைஞ்சு அவனுக்கு புரிகிறதுக்கு ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. அவனோட கால்கள்லாம் அசைக்க முடியாமல் இருக்குது. அவனோட கண்ணை திறக்கிறதும் ஒரு பெரிய வேலை மாதிரி இருந்தது. அவனுக்கு அங்கேயே படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா டிமெண்டஸோட பிஹேவியர் தான். எதனால் டிமெண்டஸ் அங்கேருந்து பின்னோக்கி போச்சுன்றது உங்களுக்கு தெரியலையா ஸ்னேப் அப்படின்னு மினிஸ்டர் கேட்குறாரு. இல்லை மினிஸ்டர், நான் கண்ணு முழிச்சு நான் அங்கே போகும்போது அதுங்க என்ட்ரன்ஸை நோக்கி வேகமாக போயிட்டு இருந்ததுங்க அப்படின்னு ஸ்னேப் சொல்லுறாரு. எக்ஸ்ட்ராடினரி. ஆனால் பிளாக், ஹாரி அப்புறம் அந்த பொண்ணு அங்கே தான் இருந்தாங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம் மினிஸ்டர், எல்லாரும் நான் அங்கே போகும்போது அன்கான்ஷியஸாக இருந்தாங்க. எல்லாரையும் ஸ்ட்ரக்சர்ஸில் கான்ஜர் பண்ணி கொண்டு வந்தேன். பிளாக்கை மட்டும் கட்டி வச்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு பாஸ் இருக்குது. ஹாரியோட பிரெயினுக்கு இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருந்தது. அவங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு புரிகிற மாதிரி இருந்தது. அவன் வேகமாக கண்ணு முழிச்சு பார்க்குறான். எல்லாமே ரொம்ப மங்கலாக பிளர்டாக இருந்தது. யாரோ அவனோட கண்ணாடியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவன் இப்போ இருட்டான ஹாஸ்பிட்டல் விங்கில் படுத்து கிடக்கான். அவனால் வார்டோட எண்டில் மேடம் ஃபாம்ப்ரே ஏதோ ஒரு பெட்டில் குனிஞ்சு யாரையோ பார்த்துட்ருக்கிறது தெரிஞ்சது. ஹாரி கொஞ்சம் உத்த பார்த்தான். ரான் தான் அங்கே இருந்தான். ஹாரி அவனோட தலையை திருப்பினான். அவனோட பெட்டுக்கு ரைட் சைடு இருந்த பெட்டில் ஹெர்மைனி இருந்தா. மூன் லைட் அவளோட முகத்தில் விழுது. அவளோட கண்கள் திறந்து இருக்குது. அவள் அசையாமல் இருக்கா. ஹாரி முடிச்சிருக்கதை பார்த்துட்டு அவளோட விரல்களை
அவளோட லிப்ஸ் மேலே வச்சு அமைதியாக இருக்க சொல்லி அவளோட விரலை ஹாஸ்பிட்டல் விங்கோட டோரை நோக்கி நீட்டரா. அது திறந்திருந்தது. கார்னலிஸ் ஃபட்ஜும் ஸ்னேப்பு பேசிகிட்டு இருக்குது. அது வழியாக தான் அவங்களுக்கு கேட்குது. மேடம் பாம்ஃப்ரே இப்போது ஹாரியோட பெட்டை நோக்கி நடந்து வராங்க. அவங்க கையில் ஒரு பெரிய சாக்லேட் பிளாக்கை கொண்டு வராங்க. அவன் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு சாக்லேட்டை அவன் பார்த்ததே கிடையாது. அதை பார்க்குறதுக்கு ஒரு செங்கல் மாதிரி இருந்தது. நீ முழிச்சிட்டியா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அந்த சாக்லேட் பிளாக்கை ஹாரியோட பெட்சைட் டேபிளில் வச்சு ஒரு சின்ன சுத்தியலை வச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ரான் எப்படி இருக்கான் அப்படின்னு ஹாரி ஹெர்மைனி சேர்த்து கேட்குறாங்க. அவன் உயிரோட தான் வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் பாம்ஃப்ரே சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் விங்கில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடச்சிட்டு இந்த பாட்டர் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. ஹாரி எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணறான். அவங்க என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் போய் ஹெட்மாஸ்டரை பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்லறான். பாட்டர், இட்ஸ் ஆல் ரைட். அவங்க பிளாக்கை பிடிச்சிட்டாங்க. அவனை மேலே பூட்டி வச்சுருக்காங்க. டிமெண்டர்ஸ் எப்போ வேணாலும் வந்து அவனை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு ஹாரி கேட்குறான். அவன் கேட்டுட்டே அப்படியே அவனோட பெட்டிலேருந்து எந்திரிச்சு உட்காரறான். அவனோட சத்தம் வெளியே ஃபட்ஜுக்கும் ஸ்னேப்புக்கும் கேட்டிருக்கும் போல. ஏன்னா அடுத்த செகண்ட் அவங்க 2 பேரும் வார்டுக்குள்ளே வராங்க. ஹாரி 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 என்னது அப்படின்னு ஃபட்ஜ் சொல்கிறாரு. நீ இப்போ பெட்டில் இருக்கணும். அவன் ஏதாவது சாக்லேட் சாப்பிட்டானா அப்படின்னு அவர் மேடம் பாம்ஃப்ரே கிட்ட கேட்குறாரு. மினிஸ்டர் லிசன், சீரியஸ் பிளாக் ரொம்ப இன்னசென்ட். பீட்டர் பெட்டிகோ அவரோட டெத்தையே அவர் ஃபேக் பண்ணார். நாங்கள் அவரை இன்றைக்கி பார்த்தோம். நீங்கள் டிமெண்டர்ஸாக அதை சீரியஸ்க்கு பண்ண விடக்கூடாது. ஹீ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வேகமாக சொல்லறான். ஆனால் ஃபட்ஜ் அவரோட தலையை அசைக்கிறாரு. ஹாரி நீ ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்க. நீ ரொம்ப ட்ரெட்ஃபுல்லான ஒரு விஷயம் உனக்கு நடந்திருக்கு. அதனால் திரும்ப படு. நாங்கள் எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை மினிஸ்டர், நீங்கள் தப்பான ஆளை பிடிச்சிட்டிங்க அப்படின்னு ஹாரி கத்துறா. மினிஸ்டர் லிசன் ப்ளீஸ் அப்படின்னு ஹெர்மைனியும் சொல்ல ஆரம்பிக்கிறா. நானும் அவரை பார்த்தேன். அது ரானோட ரேட் தான். அவர் ஒரு அனிமேகஸ் பெட்ரிக்யூ அதாவது அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. யூசி மினிஸ்டர், 2 பேரையுமே அவன் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான், கன்ஃபவுண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஸ்னேப் சொல்கிறாரு. பிளாக் ஒரு நல்ல வேலை தான் அவங்க மேலே பண்ணியிருக்கான். எங்களை யாரும் கன்ஃபவுண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி கத்துறான். மினிஸ்டர், ப்ரொஃபஸர், நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து போகணும்னு நான் இன்சிஸ்ட் பண்ணியே ஆகணும். பாட்டர் என்னோட பேஷண்ட். அவனை இப்படி சங்கடப்படுத்தாதீங்க அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே சொல்கிறாங்க. நான் சங்கடப்படலை. நான் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். நான் சொல்கிறத அவங்க கொஞ்சம் கேட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹாரி கோவமாக சொல்லறான். ஆனால் அந்த நேரத்தில் மேடம் பாம்ஃப்ரே அவனோட வாயில் ஒரு பெரிய சங்க் ஆஃப் சாக்லேட்டை திணிச்சிடுறாங்க. அவனுக்கு பொறையேறுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சீஸ் பண்ணி அவனை திரும்பவும் பெட்டில் படுக்க வச்சிடுறாங்க. மினிஸ்டர் ப்ளீஸ், இந்த குழந்தைங்களுக்கு பராமரிப்பு தேவை, ப்ளீஸ் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் டோர் திரும்பவும் திறக்குது. இந்த தடவை டம்பிள்டோர் உள்ளே வராரு. ஹாரி அவனோட சாக்லேட்டை கஷ்டப்பட்டு முழுங்கிட்டு திரும்பவும் எந்திரிச்சு உட்காரான். ப்ரொஃபஸர் டம்பிள்டோர், சீரியஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபார் ஹெவன்ஸ் சேக், இது என்ன ஹாஸ்பிட்டல் விங்கா இல்லையா? ஹெட்மாஸ்டர், நான் இன்சிஸ்ட் பண்ணணும், எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் பாம்ஃப்ரே கோவமாக ஆரம்பிக்கிறாங்க. மை அப்பாலஜிஸ் பாப்பி, ஆனால் நான் மிஸ்டர் பாட்டர் கூடயும் மிஸ் கிரேஞ்சர் கூடயும் பேசணும். நான் இப்போ தான் சீரியஸ் பிளாக் கிட்ட பேசிட்டு வந்தேன் அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப அமைதியாக சொல்கிறாரு. ஐ சப்போஸ் அவன் பாட்டர்கிட்ட சொன்ன அதே கதை தான் உங்ககிட்டயும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு எலியை பற்றியும் பீட்டர் பெட்டிக்கும் உயிரோட இருக்கிறத பற்றியும் அப்படின்னு ஸ்னேப் ரொம்ப கோவமாக சொல்கிறாரு. அதுதான் பிளாக்கோட ஸ்டோரி அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப அமைதியாக சொல்லிட்டு ஸ்னேப்பை ஊத்து பார்க்குறாரு. அப்போது நான் சொன்னதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டிங்களா? பீட்டர் பெட்டிக்கும் அங்கே ஷ்ரீக்கிங் ஷாக்கில் இல்லை. அவன் இருந்ததுக்கான அறிகுறியை நான் கிரவுண்ட்ஸில் எங்கேயும் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஸ்னேப் ரொம்ப கோவமாக கத்தி சொல்லுறாரு. அது ஏன்னா நீங்கள் மயக்கமாக இருந்தீங்க ப்ரொஃபஸர். நீங்கள் டைமுக்கு வரலை, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்க அப்படின்னு ஹெர்மைனி சொன்னா. மிஸ் கிரேஞ்சர், நீ ஓ வாய மூடு அப்படின்னு ஸ்னேப் ரொம்ப கோவமாக சொல்கிறாரு. ஸ்னேப், நீ கோவப்படாத, அந்த பொண்ணு கன்ஃபர்ட் ஆகியிருக்கா அப்படின்னு ஃபட்ஜ் ஆரம்பிக்கிறாரு. நான் ஹாரிக்கிட்டையும் ஹெர்மைனிக்கிட்டையும் தனியாக பேச விரும்புகிறேன் அப்படின்னு டம்பிள்டோர் டக்குன்னு சொல்கிறாரு. கார்னேலியஸ் செவரஸ் பாப்பி, ப்ளீஸ் எங்களை கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஹெட்மாஸ்டர், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும், அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப அவசரமான விஷயம் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. அதனால் நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மேடம் பாம்ஃப்ரே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அவங்களோட ஆஃபீஸ்க்கு. ஃபட்ஜ் அவரோட பெரிய கோல்டு பாக்கெட் வாட்சை எடுத்து
டைமை பார்க்குறாரு. டிமெண்டர்ஸ் இந்த நேரத்துக்கு வந்திருக்கணும். டம்பிள்டோர் நான் உங்களை மேலே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போகிறாரு. அவர் கதவை ஓப்பன் பண்ணி ஸ்னேப்புக்காக வெயிட் பண்ணுறாரு. ஆனால் ஸ்னேப் வெளியே போகலை. நீங்கள் பிளாக் சொல்கிறத நீங்கள் நம்பலைல அப்படின்னு ஸ்னேப் மெதுவாக டம்பிள்டோரை பார்த்து சொல்கிறாரு. நான் ஹாரிக்கிட்டையும் ஹெர்மைனிக்கிட்டையும் தனியாக பேச விரும்புகிறேன் அப்படின்னு டம்பிள்டோர் திரும்பவும் சொல்கிறாரு. ஸ்னேப் டம்பிள்டோர் பக்கத்தில் வந்துட்டு சீரியஸ் பிளாக் 16 வயசுலேயே கொலை பண்ணுறதுக்கு தயங்க மாட்டான் அப்படின்றத காமிச்சிருக்கான் அப்படின்னு அவர் மெதுவாக சொல்கிறாரு. நீங்கள் அதை மறக்கலைல்ல ஹெட் மாஸ்டர், அவன் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணதை நீங்கள் மறக்கலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. என்னோட மெமரி எப்பவும் போலவே நல்லாவே இருக்குது செவரஸ் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. ஸ்னேப் திரும்பி டோர் வழியாக வெளியே போகிறாரு. அவங்க அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க. டம்பிள்டோர் ஹாரிக்கிட்டையும் ஹெர்மைனிக்கிட்டையும் திரும்பி அவங்கள பார்க்குறாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் பிளாக் உண்மையை தான் சொல்கிறாரு. நாங்கள் பெட்ரிகியூவை பார்த்தோம். ஆமாம், அவர் ப்ரொஃபஸர் லூப்பின் வேர்வல்ஃபாக மாறினோடனே எஸ்கேப் ஆகிட்டாரு. அவர் ஒரு எலி. பெட்ரிகியோட ஃப்ரெண்ட் அதாவது அவரோட ஃபிங்கர் அவரே கட் பண்ணிட்டாரு. பெட்ரிகியூ ரான் அட்டாக் பண்ணது, அவர் சீரியஸ் அட்டாக் பண்ணலை அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி ஒரே நேரத்தில் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் டம்பிள்டோர் அவரோட கையை மெதுவாக தூக்கி அவங்கள அமைதிப்படுத்துகிறாரு. இது உங்களோட டர்ன் லிசன் பண்ணுறதுக்கு. நீங்கள் தயவு செஞ்சு என்னை இன்டரப்ட் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப கம்மியான டைமே இருக்குது அப்படின்னு அவர் மெதுவாக சொல்கிறாரு. பிளாக்கோட கதையை உண்மைன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை எக்ஸப்ட் உங்கள் 2 பேரோட எவிடன்ஸை தவிர. அதாவது 2 13 வயசு விசார்டோட எவிடன்ஸ் யாரையும் கன்வின்ஸ் பண்ணாது. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல் ஆஃப் ஐ விட்னஸஸ் சீரியஸ் பிளாக் பெட்ரிகியூவை மர்டர் பண்ணதை கன்ஃபெஸ் பண்ணியிருக்காங்க. நானே மினிஸ்டர்கிட்ட சீரியஸ் பாட்டரோட சீக்ரெட் கீப்பராக இருந்தாருன்னு எவிடன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் லூப்பின் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு ஹாரி அவனால் கட்டுப்படுத்த முடியாமல் சொல்லிடுறான். ப்ரொஃபஸர் லூப்பின் இப்போதைக்கு கரண்ட்டாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்கேயோ இருக்கார். அவர் இப்போது யார்கிட்டையும் எதையும் சொல்கிற நிலமையில இல்லை. அவர் ஹியூமனாக திரும்ப மாறுற நேரத்தில் அது ரொம்பவே லேட் ஆகிடும். சீரியஸ் சாகிறத விட மோசமான நிலமையில இருப்பார். நான் இன்னொன்னையும் ஆட் பண்ண விரும்புகிறேன். வேர்வல்ஸை நம்ம விசார்ட்ஸ் யாரும் அவ்வளவா மதிக்கிறது கிடையாது, அவங்கள நம்பவும் மாட்டாங்க. அதனால் அவரோட சப்போர்ட் எதுக்குமே உதவாது. அதோடு இல்லாமல் அவரும் சீரியஸும் ஸ்கூல் டைமில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்றது அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கார். ஆனால் அப்படின்னு ஹாரி ஆரம்பிக்கிறான். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு ஹாரி, இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல. நீ ப்ரொஃபஸர் ஸ்னேப்போட வேர்ஷன் தான் இப்போதைக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது அப்படின்றத நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் சொல்லுறாரு. அவருக்கு சீரியஸ்னாலே பிடிக்காது. எல்லாமே சீரியஸ் அவர் மேலே பண்ண ஒரு ஸ்டூப்பிடான ஸ்கூல் டைமில் பண்ண ஒரு ட்ரிக்கால அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. ஆனால் சீரியஸும் ஒரு இன்னசென்ட்டான ஆள் கிடையாதே. அவர் அந்த மாதிரி நடந்துக்கலையே. ஃபேட் லேடியோட போர்ட்ரேட்டை அட்டாக் பண்ணது, கிரிஃபிண்டர் டவரை ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு என்ட்ரு பண்ணது, பெட்ரிகியூ உயிரோடவோ இல்லை பிணவாவோ இல்லைன்னா சீரியஸை நம்ம காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் நீங்கள் எங்களை நம்புறீங்கல்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், நான் உங்களை நம்புகிறேன். ஆனால் என்னால் அடுத்தவங்களையோ இல்லை மினிஸ்டர் ஆஃப் மேஜிக்கை ஓவர் பண்ணுறதுலே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. ஹாரி இப்போது டம்பிள்டோரோட முகத்தை பார்க்குறான். அவனை யாரோ அடித்த மாதிரி அவனுக்கு தோணுது. அவன் டம்பிள்டோர் கிட்ட எந்த ஒரு பிரச்சனைனாலும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். டம்பிள்டோர் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ஆனால் இப்போது அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். நம்மளுக்கு இப்போது என்ன வேணும்னா அப்படின்னு டம்பிள்டோர் மெதுவாக சொல்லிக்கிட்டு ஹாரி கிட்ட இருந்து திரும்பி இப்போது ஹெர்மைனியை பார்க்குறாரு. நம்மளுக்கு இப்போது நேரம் தேவை அப்படின்னு அவர் சொல்லுறாரு. ஆனால் அப்படின்னு ஹெர்மைனி ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவளோட கண்கள் உருண்டையாகி அவளுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப அமைதியாக சொல்லுறாரு. சீரியஸ் ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக்கோட ஆஃபீஸில் 7வது மாடியில் இருக்காரு. 13வது விண்டோ ரைட் சைடில் இருந்து வெஸ்ட் டவர் ரைட் சைடில் இருந்து. இப்போ எல்லாமே நல்லபடியாக போச்சுன்னா உங்களால் ஒரு இன்னசென்ட் லைஃபுக்கு மேலே நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஆனால் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 2 பேரும் நீங்கள் யார் கண்லேயும் பட்டுடக்கூடாது. மிஸ் கிரேஞ்சர், உங்களுக்கு லா என்னன்றது தெரியும். யூ மஸ்ட் நாட் பி சீன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹாரிக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னே புரியலை. டம்பிள்டோர் திரும்பி வெளியே பார்த்துட்டு அவர்
கதவு கிட்ட போய் நின்றுட்டு நான் உங்கள் 2 பேரையும் உள்ளே வச்சு லாக் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவரோட வாட்சை பார்க்குறாரு. இப்போது இன்னும் மிட் நைட் ஆகிறதுக்கு 5 நிமிஷம் இருக்குது. மிஸ் கிரேஞ்சர் 3 டர்ன்ஸ் கரெக்டாக அதை செஞ்சிடணும்னு நினைக்கிறேன். குட் லக் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. குட் லக்கா அப்படின்னு ஹாரி சொல்கிறான். அந்த நேரத்தில் டம்பிள்டோர் திரும்பி கதவை சாத்துறாரு. 3 டர்ன்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி கேட்குறான். டம்பிள்டோர் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன, ஹெர்மைனுக்கு என்ன புரிஞ்சுது, என்ன நடக்க போகுது, அவங்க பிளாக்கை காப்பாற்றினாங்களா அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.